இருக்கிற பஜிகன் வந்து என்னை வந்து பின்னைங்களை போயிட்டு WCCல விட்டாங்க. ஏன்னா நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ண முதல்ல வேலை இருக்கணும். யாரும் சொந்த பந்தம் யாருமே இல்லை. கடவுள் பார்த்து எனக்கு பார்த்து கடவுள் கத்துக்க அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டாரு. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு போறோம். பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் முன்னுக்கு இருந்துச்சுங்க வீட்டு வெளியே. அதாவது 2வது ட்வின்ஸும் 3வது பையனும் வெளியே நிற்கிறாங்க. ஐயா வாங்க போகலாம், அம்மாக்கு இன்டர்வியூ கஸ்டடி கிடச்சிருக்கு, இப்போ வாங்க போகலாம், வா அம்மா கூப்பிட்டு போகிறதுக்கு வரேன்னு. அந்த இடத்துல அந்த ஆள் அவன் கேட்குறான், ஓ நீ குண்டா இருக்க, எவன்கிட்ட நீ போயிட்டு வந்த, எப்படி இருக்குன்னு கேட்கல. அதெல்லாம் கேட்கல. கன்திங்லேருந்து வேலைக்கு போனதுலேருந்தே WCCல வந்து 1 மாதம் இருந்தீங்க. கன்திங் வேலைக்கு போனதுலேருந்து எவ்வளோ நாள் கழிச்சு தான் நீங்கள் வரீங்க உங்கள் பிள்ளையை பார்க்குறீங்க? 2019 3வது மாதம் போனது, 12வது மாதம்லாம் வந்துட்டேன். அப்போ ஒரு 6 மாதம் பிள்ளைங்களை பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லை, கொண்டைக்கில்ல, ஒன்றுமே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு வாங்கம்மா போகலான்றேன். போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போலீஸ் கூட்டிகிட்டு தான், MPV கூட்டிகிட்டு தான் நான் போனேன். பிள்ளைங்களை கூட்டிக்கிறதுக்கு போனேன். என்னோட சிஸ்டர் லோவெல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க, இந்த மதர் லோ வீட்டில். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறது டைமில் வந்து பிள்ளைங்க அவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்களாம். அதாவது சிஸ்டர் லோ ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, பிள்ளைங்களை எப்படி நீ தொடர நான் பார்க்குறேன் அப்படின்னு. ஷூட்டிங்னா அவங்க வந்து பிரிடாஸ் மூலமாக வெளியாக்குனாங்க. ஓகே ஓகே, நீ எப்படி தொடர நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல மிரட்டுறாங்க, தொடாத, உங்கள் அம்மா கூட போவாத அப்படின்ட்டு. ஓகே, அந்த லோரவங்களையே நின்றுட்டேன். அதாவது ஒரு 2-3 ஹவர்ஸ் போலீஸ்காரனோட சேர்ந்து சண்டை. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போ, இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவன் வெளியாயிட்டான். ஸோ நான் அங்கே இருக்கேன் அந்த இடத்துல. போலீஸ்காரன் வந்து பொன் லெபிபா பொன் மருஜோக்க மக்கமா அப்படின்ட்டாங்க. இது ஒன்றுமே செய்ய முடியாது, இது இன்டரிம் கஸ்டடி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பரவாயில்ல. அங்கே அந்த டைம் நான் அங்கே இருக்கும் போது எனக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு 3வது வீட்டுக்காரங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்களை வெளியே உட்கார வச்சு வாரப்பட்டையில் அடின்னு அடிச்சிருக்காங்க அவங்க அப்பா. இன்னைய நாள் வரைக்கும் போலீஸ் ரிப்போர்ட் இருக்கு. அதாவது பண்ணது வந்து என்னோட மதர் லோ தான் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ரிப்போர்ட்டு இதில் இருக்கு, IPDயில் இருக்கு. பிள்ளைங்களை போட்டு அடின்னு அடிச்சாங்க, வெளியே உட்கார வச்சு அடிச்சாங்க பிள்ளைங்களை. ஓகே சரி, நான் வேற வழின்னு தெரியாமல் என்னதான் செய்யறதுன்னு தெரியாமல் ஐபிடி அலோஸ்தாக்கு போனேன். ஐபிடி அலோஸ்தாக்கு போய் இந்தமாரி ஒரு கேஸை சொன்னேன், என்னை அடிச்சிருக்காங்க, அவனுக்கு ஒரு டிண்டாவும் கிடைக்கல, அவன் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. உடனே வந்து என்ன செஞ்சாங்க, ஐபிடியிலேருந்து ஐபிகேலேருந்து ஐபிடிக்கு சொன்னாங்க. ஐபிடியில் துவான்னு இருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்க, இந்தமாரி அவன் வந்து அடிச்சிருக்கான், ஏன் நீங்கள் அவனை பிடிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. சரி பிடிச்சிட்டாங்க. அன்றைக்கி அவனை பிடிச்சிட்டு பிள்ளைய எங்கன்னு கேட்டதுக்கு, பிள்ளைய அன்னைக்கு ராத்திரியே வந்து ஜோஹர் பாருக்கு அனுப்பி வச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஜோஹர் பாருக்கு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்ட்டு. நான் அன்றைக்கி ராத்திரியே போனேன் ஜோஹருக்கு. நான் போனேன் அன்னைக்கு ராத்திரி நான் போயிட்டேன். அன்றைக்கி 2 மணிக்கு அங்கே இருக்கேன். அவனை பிடிச்சி கொடுத்துட்டு நான் ஜோஹரில் 2 மணிக்கு நான் அவங்க வீட்டில் இருக்கேன். போலீஸ் ரிப்போர்ட் அங்கே ஒரு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி தீராமில் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நான் அவங்க வீட்டில் இருக்கேன். பிள்ளைங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் என் பிள்ளைங்க இன்னைக்கு சொல்கிறாங்க, எங்களை வந்து அல்மாரிக்குள்ளே ஒளி வச்சு வெளியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கம்மா, அதனால தான் நாங்கள் வெளியே வரல அப்படின்னாங்க. ஆனால் போலீஸ்காரனுங்களாம் வெளியே நின்றுட்டு பிள்ளையை கொடுன்னு கேட்குறோம், பிள்ளையை கொடுக்கல. அவங்க ஆக்சுவலி அந்த டைமில் அவங்க நினச்சிருந்தா பிள்ளையை எடுத்துருக்கலாம், இவ்வளோ பிரச்சனை அவங்க வந்திருக்காரு. என் பிள்ளையை நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் 2019. ஓகே, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அந்த போலீஸ்காரங்களும். மருஜோக்க மக்காமா அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, வேறு வழியே எனக்கு தெரியல, போவோம் அப்படின்ட்டு போயிட்டு 2019 முடிஞ்சு 2020 2ஆம் மாதம் எனக்கு கோர்ட் கேஸ் இருக்குது. அப்போ வந்து அலோஸ்தாலம் பிள்ளைங்களை வந்து இது வரைக்கும் கூட்டு வர வேணாம், கோலாலம்பூர் வரைக்கும் கூட்டு வர வேணாம், அலோஸ்தா மக்காமாலேயே பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட லாயர் ராஜஸ்ரீ இருக்காங்க, அவங்களும் நானும் அங்கே போனோம். அங்கே போயிட்டு அந்த கோர்ட்டில் அட்டென்ட் பண்ணல. அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு போனோம், மணி ஒரு 12-2 ஆச்சு. கோர்ட்டில் அட்டென்ட் பண்ணலாம், அவங்க வரலை, அந்த சைட்டில் உள்ளவங்க வரலை. அப்போ என்னோட சித்தி அவங்க மூலமாக ஃபோன் வந்துச்சு.
அதாவது அடிபட்டாங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு, என்னோட 2 பிள்ளைங்க அடிபட்டாங்க. பிள்ளைக்கு கால் உடஞ்சிருச்சு. இன்னொரு பிள்ளைக்கு சிமெண்ட் போட்டிருக்கு. யார் பிள்ளை? என் பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளைங்க. அவன் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட கூட்டிட்டு போயிருக்கான் மோட்டர்ல. ஓ அடிபட்டிருக்காங்க. நாளைக்கு கேஸ்னா இன்னைக்கு கூட்டு வச்சு அடிபட்டு வச்சிருக்கான்.